வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபாஷ். நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்தது ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு 13 வயசு சிறுமி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்காண்டி ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிக்கிறாங்க. இந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரன் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு விடுறதா சொல்லி அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய அந்த ஹோட்டல்ல விக்கிறான். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் ஹோட்டல்ல விக்கிறான். இந்த ஹோட்டல்ல சுமார் 5 நாட்கள் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த குழந்தைய ரேப் பண்றாங்க. அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துறாங்க. அந்த குழந்தைக்கு வழி தெரியாம இருக்கிறதுக்காண்டி அந்த குழந்தைக்கு ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை எந்த அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி கொடுமைகள்ல ஈடுபடுற அந்த மிருகங்களுக்கு எல்லாருக்குமே அரபு நாட்டுல வழங்குற மாதிரி கடுமையான தண்டனைகள் வழங்கினா மட்டும்தான் நாளைக்கு நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் வெளியில சந்தோஷமா நடமாட முடியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்குமே இந்தியாவில பிறந்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பெருமைப்பட்டு இருந்தோம். இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் இந்தியாவில பிறந்தோம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இந்த குழந்தைகள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தின நாய்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த்.